ஹலோ கீதா, குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. ஓ, நான் மறந்தே போயிட்டேன் பார். இந்தாங்க சினிமா காப்பி. பஞ்சவர்ணா, சீக்கிரமா டிஃபன்லாம் ரெடி பண்ணு. குழந்தை குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். சரிங்க ஐயா. மணிகா, இதோ வந்துட்டேயா. சொல்லுங்க. வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயும் போயிடாத. சரி. குழந்தைய பள்ளிக்கூடத்தில் ஒண்டி விட்டுட்டு வரணும். டீசல் இல்லைன்னா இப்பவே போட்டுட்டு வந்துரு. சரி. போ. சாப்பிடுமா. எங்க வீட்டு காஃபி நல்லா இருக்கா? ஐயா, வெந்நீர் ரெடியா இருக்குது, ஆறிட போகுது. வாங்க சினிமா. கூட்டிட்டு போ. ரெடியா வரேன் தாத்தா. இத குடுமா. மாமா. தாத்தா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் தாத்தா. ஜாகிரதையா போயிட்டு வாமா. பஞ்சவர்ணா, ஐயா. குழந்தைய ஜாகிரதையா காரு கூட்டிட்டு போய் ஏத்தி விட்டு வா. சரிங்க ஐயா. சின்னம்மா, போலாமா? கீதா, நீ எங்க போற? கீதா, அம்மாட்ட சொல்லிட்டு போமா. சொல்லிட்டு போறதா? நீ எங்க போற? ஸ்கூலுக்கு போறேம்மா. ஸ்கூலுக்கா? நீ எங்கேயும் போகாத. என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது. இங்கே தான் இருக்கணும். ஆமா, நீ படிச்சு சம்பாதிச்சு யாரு கொடுக்க போற? என்னப்பா இது? நம்ம வீட்டு சொத்து 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்க பாரு கீதா, நீ முக்காவாசி நேரம் படிப்போட மாரடிக்கிறதுக்காகவா நான் உன்னை போராடி இங்க கூட்டிட்டு வந்தேன்? முடியாது, நான் அனுப்ப மாட்டேன். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக கூடாது. ஏன் கூடவே தான் இருக்கணும், வீட்லயே தான் இருக்கணும். என்ன மாதிரி பேசுற? உன்ன மாதிரி உன் மகன் படிக்க வேண்டாமா? படிப்பு இல்லைன்னா அறிவு எப்படி வளரும்? நல்லது கெட்டது எப்படி தெரிஞ்சுக்கவா? 4 பேர் எப்படி அவளை மதிப்பாங்க? நான் படிச்ச படிப்பு எனக்கு எங்கப்பா உதவுச்சு? இப்ப நான் படுற கஷ்டம்லாம் நான் காலேஜுக்கு போனதுனாலதான். மாதவி, இல்லப்பா, கீதா படிக்கணும்னா நம்ம வீட்லயே ஒரு டீச்சர் ஏற்பாடு பண்ணிடலாம். அவ ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்னும் போக தேவையில்லை. இல்லம்மா, என்னால ஸ்கூலுக்கு போகாம இருக்க முடியாது. உன்னால ஸ்கூலுக்கு போகாம இருக்க முடியாதுல்ல? அப்படி நீ போனா என்னாலையும் உயிரோடு இருக்க முடியாது. மீறி போறதா இருந்தா போ. மாதவி, அழாதடா கௌரி. மாதவியை சமாதானப்படுத்தி உன்னை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கடா. இல்ல தாத்தா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். கௌதம், சந்தியா, பாலு எல்லாரையும் இன்னைக்கு நான் பார்க்கணும். அம்மாடி, கௌதம், சந்தியா, பாலு எல்லாரையும் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கடா. மாதவி கோச்சிட்டு போயிட்டாள்ல. அவ கோச்சிட்டு போனா உடம்புக்கு சரியில்லாம போகணும் டாக்டர் சொல்லிருக்காருல்ல. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கடா ப்ளீஸ். சந்தியா, கௌரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவேன்னு நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ஏன் வரலன்னு தெரியல. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அங்க என்ன ப்ராப்ளமோ தெரியல. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவா. இப்ப எனக்கு கௌரியை பார்க்கணும் போல இருக்கு. அவளை திரும்பவும் எங்க வீட்டு கூட்டிட்டு போகணும் சந்தியா. சரி விடு கௌதம்,
கௌரி கொஞ்ச நாள் தானே மாதவி ஆண்டி வீட்ல இருக்க போறா. அவங்களுக்கு குணமானதும் திரும்ப வீட்டுக்கு வந்துட போறா. அதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? ஸ்கூல் டைம்ல நீ அவளை ஸ்கூல்ல பாத்துக்கலாம், ஸ்கூல் இல்லாதப்ப டியூஷன்ல பாத்துக்கலாம். ராத்திரி மட்டும் தானே பிரிஞ்சிருக்க போற. இல்லப்பா, இருந்தாலும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமா? இருக்காதுதான் கௌதம். இருந்தாலும் கௌரியால மாதவி ஆண்டி குணமாக போறாங்கல்ல, அது பெரிய சந்தோஷம் தானே. அவங்களுக்கு தான் சந்தோஷம், நமக்கு என்ன சந்தோஷம்? நம்மனாலேயோ நம்ம சார்ந்தவங்கனாலேயோ இன்னொருத்தருக்கு நல்லது நடந்தா அது நமக்கும் சந்தோஷம் தானே. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவசியம் வந்துடுவா, நீ கவலைப்படாத. இல்ல சந்தியா, கண்டிப்பா வரேன் ஃபோன் பண்ணி சொன்னா. ஆஹா, இந்த கிரேட் பாலு இல்லாமே ஒரு மீட்டிங்கா? தோ வந்துட்டேன். ஹாய் பீட்டர், வாட் இஸ் த மேட்டர்? பிடி பீரியடுக்கு வராம இங்க என்ன ஜிஞ்சர் தின்ன மங்கி மாதிரி உட்கார்ந்திருக்க? டே குண்டா, உனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, நேரங்காலம் கூடவா தெரியாது? அவனே கௌரி மாதவி ஆண்டி கிட்ட போன பிறகு அவ ஸ்கூலுக்கு வரலன்னு சோகத்துல இருக்கா. அவனை போய் அடியே உருளைக்கிழங்கு, கௌரிக்கு மாதவி ஆண்டி இல்ல, அவங்க தான் உண்மையான அம்மா. நீங்க தான் இத்தனை நாள் கௌரியை ஏமாத்தி உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க. என்ன அப்படி ஒரு லுக்கு? நான் சொல்றது போயிட்டு பாக்குறியா? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 என்ன, 1000க்கு 1000 உண்மை. கௌரி அந்த மென்டல் ஆன்ட்டியோட பொண்ணு தான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். பண்ணிக்கடா, நீ எத்தனை தடவை சத்தியம் பண்ணாலும் நானும் சந்தியாவும் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஏய் சந்தியா, வா நம்ம போலாம். போங்கடி போங்க. கௌரி மாதவியோட பொண்ணு இல்லாட்டியும் நான் உங்க பொண்ணாக்கி காட்டுவேன். பூதப்படை வீரர்களே, நமது காவலை மீறி சிறு காற்று கூட இந்த பூதலோகத்திற்குள் நுழையக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக காவல் இருங்கள். உத்தரவு தளபதி. என்னடா ரசூல், எப்படி இருக்க? என்னடா முகத்தை தொங்க போட்டு நிக்கிற? நான் பெரியப்பாடா. கடமையை செய்யும் போது இங்கே உறவுக்கு இடமில்லை. கடமையை செய்யறியா? ஆமாம், நான் இப்போது இந்த பூதலோக எல்லை பாதுகாப்பு படை தளபதி. கிழிச்ச, நீ தளபதியா இருக்கிறது நம்ம பூதலோகத்தை ஆள்ற ஒரு அண்ணியன் கிட்ட. அந்நியனால நாங்கள அனுமதித்தோம். நீங்க மைதன் கிட்ட அடகு வச்சிட்டீங்க. அவன் லீக்கு தார வார்த்துட்டான். இப்ப லீ ஏகபோக அரசன் ஆயிட்டாரு. தப்புதான், நடந்தது எல்லாமே தப்புதான். ஆனா பூதலோகத்தை அடகு வச்ச நாங்களே இப்போ ஒரு சுதந்திர போராட்டத்தை தீவிரமா நடத்திக்கிட்டு வரோம். என்ன தீவிரமா நடத்துறீங்க? நீங்க விளக்குல இருந்து மீளவே 6 மாசம் ஆயிடுச்சு. ரசூல், நடந்த கதை வேண்டாம். வேற என்ன கதை வேணும்? இப்ப நாங்க உள்ள போகணும். லீய நேருக்கு நேர் பார்க்கணும், அவனை அழிக்கணும். டேய் மூசா, இப்பொழுது நீ சொன்ன வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்து திரும்பவும் என் காதில் கேட்டால் கூட நான் உன்னை கண்டதுடமாக வெட்டி விடுவேன். நான் காவல் தளபதியா இருக்கிற இந்த கோட்டை வாசலை தாண்டி நீ உள்ள போவ, பேரரசர் லீஸ் வாங்க. போது நிறுத்துறாயினா துரோகி. வாயானவன பேரரசர்னு சொல்லாத. நீ பிறந்த உடனே நாங்க ஊத்துன பூதகுலத்து பால் எப்படிடா உன் பிறவி குணத்தை மாத்துச்சு? நீ எப்படிடா இப்படி மாறின? ஏன் மாறின, எப்படி மாறின, எதனால மாறினங்கிற கதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் பேரரசு லீயின் நம்பிக்கைக்குரிய தளபதி, அவருடைய ராஜ விசுவாசி. நீங்கள் இப்பொழுது போகலாம். போகலாம்னு சொல்றதே இந்த வாசல்ல விழற முதல் பலி நிராயுதபாணியா வந்து நிக்கிற நீங்களா இருக்க வேணான்னு தான். அப்பா, இனத்துக்கா கூட இல்லையா? இல்லை. ஏய் ரசூல், பூதலோக ரோசம் கொஞ்சம் கூட இல்லாத நீ இந்த பூதலோகத்திலே இருக்க கூடாது. இதோ இப்பவே நான் உன்னை அழிக்கிறேன். வேண்டாம் மூசா. தாத்தா விடுங்க தாத்தா. வேண்டாம், கையை விடுங்க. ரசூல் நம்ம இனம், நம்ம ரத்தம், நம்ம சகோதரன். நமக்குள்ளேயே சண்டை வேண்டாம். நம்ம ரத்தத்தை நாமளே சிதறடிக்கணுமா?
வேண்டாம் மூசா, வா போயிடலாம். என்ன சொல்றீங்க தாத்தா? வேண்டாம், தாத்தா சொல்றத கேளு. வா திரும்பி போயிடலாம். வா மூசா. மூசா, தாத்தா சொல்றேன், வரப்போறியா இல்லையா? ஏமா ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? ஏன்பா, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்கண்ணா. நான் அவளும் சொல்லி எதுக்கு காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னது, காலையில இருந்து சாப்பிடலையா? ஏமா சாப்பிடல? எனக்கு பசிக்கலப்பா. பசி இல்லையா? இல்ல போருக்கு போனவங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஏமா, அப்பாவை மூசாவை நினைச்சா சாப்பிடாம உட்காந்துருக்க? ஒரு விஷயம் தெரியுமாமா, மூசா அப்பாவை எப்ப விடுதலை பண்ணானோ அப்பவே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. இந்நேரம் அப்பாவும் மூசாவும் அந்த லீய ஊதி தள்ளி இருப்பாங்கம்மா. அந்த லீயை நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா. எந்த நேரத்துல எப்படி விஸ்வரூபம் எடுப்பானோ. இங்கிருந்து போனவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட அந்த லீ மேல இருக்கிற பயம்தான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்பா, என்னங்க? என்னங்க, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு சொல்றது? இப்படி சொன்னா எப்படிப்பா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நாங்க எவ்வளவு தைரியம் சொல்லியும் அத்தை பயந்துட்டே இருந்தாங்க. அவங்க பயந்த மாதிரி லீ அவனோட சுயரூபத்தை காட்டிட்டானா? ஆமா, காட்டிட்டான். நீங்க மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா நாம யாருன்னு நானும் நம்ம சுயரூபத்தை காட்டியிருப்பேன். என்ன பேசுற மூசா? நம்ம இனத்தை நாமளே அழிக்கிறதா நம்ம சுயரூபமா? நம்ம வயலா இருந்தாலும் பயிர்களுக்கு நடுவுல வளர்ற களைய பிடுங்கிதானே ஆகணும். பயிரத்தா களையா மாத்தி நம்ம கண்ணுக்கு காட்டிருக்கான் அந்த லீ. ரெண்டு பேரும் புரியும்படியா தான் பேசுங்களேன். மந்திர தந்திரங்களை நம்மள ஜெயிக்க முடியாதுன்னு உணர்ந்த லீ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் பூதலோக அரசு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நாம பூதலோகத்துக்குள்ள நுழையிறத தடுக்க நம்ம பூதங்களையே காவலுக்கு வச்சு அதுக்கு தலைவனா நம்ம ரசூல்கானியே நியமிச்சிட்டோம். நம்ம ரசூலையா? பாட்டி ஒரு நிமிஷம். இப்ப அவன் நம்ம ரசூல் இல்ல, இனத்துரோகி ரசூல். லீயோட நம்பகமான படைத்தளபதி ரசூல். பூதலோக கோட்டை வாசல்ல போய் நின்று எங்களை தடுத்ததும் அவன்தான். அந்த லீக்கு ராஜ விசுவாசம் காட்டி எங்களை உள்ள போக விடாம மறுத்ததும் அவன்தான். இனமானத்தை பத்தியும் குல பெருமையை பத்தியும் தாத்தா அவனுக்கு அவ்வளவு மணிக்கணக்கா வகுப்படுத்த பிறகும் கடைசியில அவன் தாத்தாவையே பார்த்து நீ யாருன்னு கேட்டா பாட்டி. அவன் தலைய தனியா எடுத்துக்க வேண்டியதானே மூசா? எப்படி முடியும்? தலை எடுக்க போன என்ன தடுத்து நிறுத்திட்டாரே தாத்தா. தடுக்காம என்ன பண்ண முடியும்? ஏண்டா ரசூல்க்கு அந்த அறிவு கட்ட மாதிரி நடந்துக்கிறானா? நாமளும் எப்படி நடந்து முடியும்? எதிர்க்கிறவனை வீழ்த்துறது எப்படி அறிவு கிட்டத்தனமாகும்? வீழ்த்த வேண்டிய லீயை விட்டுட்டு அவனுக்கு கேடைமா இருக்கிற ரசூலை வீழ்த்துனா அது அறிவு கட்டத்தனம் தானே? சொல்லி திருத்த வேண்டியவன் அந்த ரசூல், கொன்று அழிக்கப்பட வேண்டியவன் அந்த லீ. ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. பதவி சுகத்துக்காக தான் இனத்தையே காட்டி கொடுக்கிற ஒருத்தனை சொல்லி திருத்த முடியுமா? அதுக்காக நம்ம இனத்தையே வெட்டி நம்ம பூதலோகத்தையே ரத்த கிளறியாக்கவா நாம அல்லும் பகலும் அல்லல் பட்டோம். பூத இனத்தை அழிச்சிட்டு பூதலோகத்தை கைப்பற்றி நாம யாரால போறோம்? யாருக்கு நன்மை செய்ய போறோம்? எந்த இடத்தை காக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பாடுபட்டோமோ அந்த இனத்தை அழிக்கிறது நம்முடைய அறிவினை இல்லையா? காலம் மன்னிக்காத குற்றத்தை செய்யவா நாம பூத குலத்தில் அவதரிச்சோம். அப்போ இதுக்கு என்னதான் வழி? நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்த வைக்கிறான் அந்த லீ. நம்ம சகோதரனை விட்டு நமக்கு சமாதி கட்ட பார்க்கிறான் அந்த லீ. அது நடக்காது. சகோதரர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு பூதலோகத்திலையும் ஒரு குருட்சேத்திரத்தை உருவாக்க பார்க்கிறான் அந்த லீ. அவன் கனவு பலிக்காது. கிருஷ்ண பரமாத்மாவின் கீதா உபதேசப்படி பாண்டவர்கள் வேணும்னா
கௌரவர்கள் மேல போர் தொடுத்திருக்கோம். ஆனா யாரோட உபதேசப்படியும் நான் பூதலோகத்துல பூத குலத்தின் ஒரு சொட்டு ரத்தத்தையும் சிந்த விட மாட்டேன். இது சத்தியம்.